கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. புதிய நாளில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய நன்மை செய்ய போகிறார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 4:7. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, கடனை தீர்ப்பீர்கள். கடனை தீர்ப்பீர்கள் அப்படின்னா கடன் அடையும். உங்கள் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். பாருங்க, இங்கே நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு குடும்பம் கடன் பட்டு போனது. பயங்கரமான நெருக்கடி. கடனை திருப்பி கொடுக்க முடியலை. 2 ஆண் பிள்ளைகள் கடன்காரர்கள். அந்த பணத்துக்கு பதிலாக அவளுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போவதற்கு, அதாவது பணத்திற்கு பதிலாக அந்த பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போவதற்கு வந்தார்கள். இவள் தன்னுடைய காரியத்தை எலிசா தீர்க்கதரிசித்து சொன்ன பொழுது அங்கே அற்புதம் நடக்குது. அவள் வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை தேவன் தீர்க்க தரிசன வார்த்தையின்படி பெருக பண்ணுகிறார். நிறைய பாத்திரங்களில் அந்த எண்ணெயை வார்த்து வைத்துவிட்டு அவள் தீர்க்கதரிசியை தேடி போகிறாள். இப்படி எண்ணெய் நிறைய பெருகிவிட்டது, என்ன செய்யணும்? அவர் சொல்லார், இதை விட்டுருமா, விட்டுட்டு கடனை அடைச்சிரு, அதில் நிறைய பணம் வரும், கடனை அடைச்சிரு, உன் கடனை தீர்த்துரு. தெய்வ பிள்ளை அவள் கடனை தீர்த்தாள். ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கடனை தீர்க்கிறதுக்கு அவளுக்கு வழியே தெரியலை. ஆனால் ஒரு வழி அங்கே பிறந்தது. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் கடன்பட்டு போனீர்களோ, கடனை அடைக்க வழி தெரியாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு வழியை திறப்பார், நிச்சயமாய் திறப்பார். கடனை தீர்ப்பதற்கு ஒரு அதிசயம் நடக்கும். எதை வேணாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். மீன் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை கொண்டு வந்த தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எதையும் ஆண்டவரால் செய்ய முடியும். வீட்டில் இருந்த எண்ணெயை பெருக பண்ண தேவனுக்கு எதையும் செய்ய முடியும். சாரிபாத் வீட்டில் இருந்த அந்த வீட்டில் இருந்த எண்ணெய் மாவையும் பெருக பண்ண தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதிசயம் நடக்கப் போகிறது. கடன் தீரப்போகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உபாகம் 28 அதிகாரத்தில் இருக்கிறது. நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் கடன் மறைய போகுது. உங்கள் பெற்றோர்கள் கடனால் கஷ்டப்பட்டாங்கன்னா கடனை அடைக்கப் போகிறார். நீங்கள் கடனால் கஷ்டப்பட்டீங்கன்னா கடனை அடைப்பதற்கு வழி கத்த திறக்க போகிறார். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு, பெரிய பெரிய காரியத்தாண்டு செய்ய போகிறார். சில விற்க முடியாத இடங்களை நல்ல விலை குறைத்துக்கு விற்பதற்கு கத்த வழியை திறக்க போகிறார். எப்படியானாலும் சரி, ஆண்டோட மகிமைக்கு ஏதுவாக கடன் அடைப்பதற்கு வழிகள் திறக்கப்பட போகிறது. இது இயேசப்பாவே செய்ய போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? நம்ம இப்போது ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான வழிகளை தரீங்க. உம்மால முடியும் ஏசப்பா, உம்மால முடியும், உம்மால முடியும். எங்களால் முடியாது, உம்மால் முடியும். எண்ணெயை பெருக பண்ணி விற்று கடனை தீர்ப்பதற்கு உதவி செய்த ஆண்டவரை, அந்த கிரயத்தை வைத்து ஆண்டவர், அந்த எண்ணெயின் கிரயத்தை வைத்து கடனை தீர்க்க உதவி செய்த ஆண்டவரை, நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை விடுதலை தருவீராக. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அதே போல இந்த நாளில் வியாதிப்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். உடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை வியாதிஸ்தர் மேல் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். விலகின கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். சத்துருடைய வல்லமை விலகட்டும். பிசாசனன் போட்ட அத்தனை விலகினங்களும் ஒவ்வொரு விட்டு விலகி போவதாக. ஆசீர்வாத தடைகள் நிர்மூலமாகி போகட்டும். பிசினஸில் இருக்கிற குழப்பங்கள் விலகி போவதாக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடு கட்ட இருக்கிற தடை விலகி போவதாக. யாராவது ஊழிய பாதையிலே குழப்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் மறையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.